மார்ச் மாதம் 14ஆம் தேதி மாலை 7 மணி நேரம் இப்பொழுது இன்றைய நாள்ல மிக மிக முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அது தொடர்பான சுருக்கமான விடயங்கள இந்த வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்கா, ஈரானுடைய மிக முக்கியமான தளம், மிக மிக முக்கியமான இடத்துல கை வச்சிருக்காங்க. வடகொரியா ஏவுகணை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அமெரிக்கா ஒரு பெரிய ஒரு திட்டத்தை இப்பொழுது அறிமுகப்படுத்துறதுக்கு விரைந்து கொண்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள்ல செய்தி வெளியாகிக் கொண்டிருக்கு. அது என்ன அப்படின்றது விரைவில அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதோட இந்தியாவுடைய 2 இயற்கை எரிவாயு கப்பல்களை ஈரான் ஹார்முஸ் கால்வாய் வழியாக அனுமதித்திருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமாக சர்வதேச ரீதியில பேசப்படுது. இலங்கையில 3 வயது முதல் 5 வயதுடைய குழந்தைகளை ஆன்லைன் வகுப்புகள்ல ஈடுபடுத்த வேண்டாம் என்று பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வர தாக்குதலில் 15வது நாள் எட்டப்பட்டிருக்கிறது. இந்த 15 நாட்கள்ல நடந்த விடயங்களை தாண்டி இன்றைய நாள்ல அமெரிக்கா ஈரானுடைய கார்க் ஐலண்ட் மீது கை வச்சிருக்காங்க. இந்த கார்க் ஐலண்ட் இந்த தீவு மிக மிக முக்கியமான ஒரு தீவு. ஈரானை பொறுத்தவரையில 90% ஈரான்ல இருந்து ஏற்றுமதியாகிற எரிபொருட்கள் எல்லாமே இந்த தீவிலிருந்து தான் ஏற்றுமதியாகிறது. இது ஒரு மிக முக்கியமான பொருளாதார மையமாக ஈரானுக்கு விளங்குறதால இன்று காலையிலே இது மேல தாக்குதல் நடத்த போறோம் அப்படின்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க போர் விமானங்கள் இந்த தீவை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல 90க்கும் அதிகமான இடங்கள் இதுல தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமா படைகளுடைய தடங்கள், படைத்தளங்கள், அதோட படை முகாங்கள், ரேடார் இருக்கின்ற அந்த பிரதேசங்கள் என்று 90 இடங்களை தாக்கியிருப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டிருக்காங்க. ஆனாலும் கூட இதுவரைக்கும் எண்ணெய் குதங்களோ அல்லது எண்ணெய் சுத்திகரிப்பு ஏரியாக்களோ அல்லது அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்ற எந்த இடங்களும் தாக்கப்படலை அப்படின்றத அமெரிக்காவும் உறுதி செஞ்சிருக்காங்க, ஈரானும் உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த விடயத்துல ஈரான் இப்பொழுது இதை தாக்குறதுக்கான காரணமாக அமெரிக்கா சொல்ற என்ன காரணம்னு சொன்னா, ஹார்முஸ் கால்வாயினுடைய அழுத்தத்தை குறைப்பதற்காக மிக முக்கியமான இடத்துல இப்பொழுது அமெரிக்கா கை வச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி தான் அவங்களுடைய தகவல்கள் சொல்லுது. சர்வதேச ஊடகங்கள்ல இருக்கிற ஒரு ஊகம் என்னன்னு சொன்னா, இங்க ஈரானை தாக்கினால்தான் ஹார்முஸ் கால்வாய் வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு ஈரான் ஓரளவுக்காவது வருவாங்க. காரணம் ஈரானுடைய மிக மிக முக்கியமான ஈரானுடைய இதயமே இதுதான் சொல்லலாம். இங்கதான் எல்லாமே இருக்கு. ஈரானுடைய மற்ற பிரதேசங்கள்ல, மற்ற மாவட்டங்கள், மாநிலங்கள்ல இருந்து பெறப்படுகின்ற எரிபொருட்கள் எல்லாமே பைப் லைன் மூலமாக இந்த தீவுக்கு கொண்டு போறாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஈரானுடைய கடல் கரையில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஐலண்ட் இருக்கு. இந்த தீவுக்குள்ள போய் தான் சுத்திகரிக்கப்பட்டு இங்கிருந்து தான் கப்பல் மூலமாக ஈரானுடைய எரிபொருட்கள் உலக நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டது. இது ஒரு மிக முக்கியமான தளமாக இருக்கிறதால இந்த இடம் தாக்கப்படுவது ஈரானுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு மாதிரி சொல்றதால இந்த தாக்குதல் இன்று நடத்தப்பட்டிருக்கிறது. சர்வதேச ரீதியில இந்த யுத்தம் தொடர்பாக பேசப்படுகின்ற விஷயம் என்னன்னா, ஈரான் மீது இப்பொழுது அமெரிக்கா வேறு வகையான தாக்குதல்களை, குறிப்பா பொருளாதாரத்தை இப்பொழுது குறிவைத்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்றதுதான். இப்பொழுது ராணுவ தாக்குதல், குண்டு தாக்குதல் என்று ஏராளமான விஷயங்கள் இப்பொழுது நடந்தாலும் இப்பதான் பொருளாதார தாக்குதலை ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய இக்கட்டான கட்டத்தை ஈரானுக்கு மட்டுமில்ல உலக நாடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதுல பல பதட்டமான ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இதுதான் சர்வதேச ரீதியில் இன்று அதிகமாக உற்றுநோக்கப்பட்ட செய்தி. வடகொரியா ஏவுகணை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. இந்த ஏவுகணை பரிசோதனை ஏன் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இந்த நேரத்துல அமெரிக்கா, அதோட தென்கொரியா, ஜப்பான் படைகளுக்கான பயிற்சிகள் இப்பொழுது நடக்குது. அங்க பல ஆயுதங்கள் பரிசோதனை செய்யப்படுகிறது இந்த கூட்டு பயிற்சியில. இந்த பயிற்சிக்கு நடுவுல இந்த ஏவுகணை பரிசோதனையை வடகொரியா செஞ்சிருக்காங்க. வடகொரியா செய்யற வளமையான நடவடிக்கை தான் இது. இது புதிய ரக ஏவுகணை. இது ஒரு நாட்டிலிருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு துல்லியமாக தீவுகளை தாக்கக்கூடிய ஏவுகணை. எந்த தீவா இருந்தாலும் இந்த ஏவுகணை துல்லியமாக தாக்கக்கூடிய அந்த நிரல் அதுல இருக்கு. இப்பொழுது ஜப்பானுடைய கடல் எல்லைகளை தாண்டி இது விழுந்திருக்கிறது. என்ன பாருங்க, அந்த அளவுக்கு மிக துல்லியமாக தாக்கக்கூடிய, அதாவது ஐலண்டுகளை, தீவுகளை தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை இவங்க பரிசோதனை செஞ்சிருக்காங்க. இது பெரிய சர்வதேச ரீதியில பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இதுக்கிடையில ஏற்கனவே இந்த போர் நடக்கிறதுக்கு முதல்ல, இந்த ஏவுகணை பரிசோதனைக்கு முதல்ல அமெரிக்கா வடகொரியாவோட ஒரு பேச்சுவார்த்தை, ஏவுகணை தொடர்பான பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துறதுக்காக தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட வடகொரியா பக்கமாக இருந்து அதற்கான சரியான பதில் கிடைக்கல. இன்றைக்கு அந்த ஏவுகணையை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. எனவே இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, இதுவும் ஒரு முக்கியமான செய்தி தான். கடந்த 2-3 நாட்களா நாங்க பார்த்த இந்திய ஊடகங்கள் அதிகமா பேசப்பட்ட, சர்வதேச ஊடகங்கள் அதிகமா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான், இந்தியாவுடைய ஒரு எண்ணெய் கப்பல்
ஹார்முஸ் கால்வாய் வழியாக வருவதற்கு ஈரான் அனுமதி வழங்கியிருக்காங்கன்றதுதான். இது ஈரான் ஏற்கனவே மறுத்திருந்தாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது, ஆனால் இதுவரைக்கும் இந்த முடிவுகளும் எட்டப்படலைன்னு சொல்லி ஈரான் நேரடியாக அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைய நாளில் இந்திய ஊடகங்கள்ல இந்தியா டுடே அறிவித்திருந்தது காலையிலே 2 இயற்கை எரிவாயு கப்பல்களை இந்திய கொடியோடு அனுமதித்திருக்கிறார்கள் ஹார்முஸ் கால்வாய் வழியாக இந்தியா செல்வதற்கு என்ற செய்தி. இது அல் ஜசீரா மற்றது ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம், இந்தியா டுடே ஆகிய செய்தி நிறுவனங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதோட இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சனுடைய செயலாளரும் இதை உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்காரு ஊடகங்களுக்கு. 2 இயற்கை எரிவாயு கப்பல்கள் இப்பொழுது ஹார்முஸ் கால்வாய் வழியாக இந்தியாவுடைய துறைமுகங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக. எனவே கடந்த நாட்களில் இந்தியாவில் ஏற்பட்டிருந்த இந்த இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வருகின்ற வாரங்களில் ஏற்படுத்தலாம் என்ற மிகப்பெரிய ஒரு பதட்டம் அங்கே இருந்தது. அதை நிவர்த்தி செய்யறதுக்கு இந்த 2 கப்பல்களும் இப்பொழுது வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மிக முக்கியமான செய்தியாக சர்வதேச ரீதியிலையும் ஒரு பதட்டத்தை குறைத்திருக்கிறது. இது எல்லாத்துக்கும் நடுவில் ஹார்முஸ் கால்வாயினுடைய அழுத்தத்தை அமெரிக்கா மீது இப்பொழுது பல நாடுகள் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் ஈரான் இதை தடுத்து வைத்திருந்தாலும் இதற்கு காரணம் அமெரிக்கா. காரணம் என்னடா, ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதுதான் இதனால எவ்வளவு பெரிய விளைவை, எவ்வளவு பெரிய அனர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பல நாடுகளுக்கு என்ற அழுத்தம் இப்பொழுது அமெரிக்கா மீது முன்வைக்கப்படுது. இதை நிவர்த்தி செய்யறதுக்காக இன்று நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி கார்க் தீவு மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் இதுவரைக்கும் அது தொடர்பாக ஈரான் பெரிய அளவாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்த மாதிரி தெரியல. ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா மிக விரைவில் ஒரு அறிவிப்பை விடலாம் என்ற மாதிரி ஒரு செய்தி சர்வதேச ரீதியில் பேசப்படுது, சர்வதேச ஊடகங்களில் பேசப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஹார்முஸ் கால்வாய் வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கு 20 மில்லியனுக்கும் அதிகமான காப்பீட்டு தொகையை வழங்குவதற்கும் அங்கு செல்லுகின்ற கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு அமெரிக்காவுடைய முதன்மை படையினை அங்கே அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்கலாம் என்ற மாதிரி சொல்லப்படுது. இப்பொழுது ஜப்பானுடைய அமெரிக்க படைத்தளங்கள் மீது அங்கே இருக்கிற 2500க்கும் அதிகமான அமெரிக்க படைகளை இந்த ஹார்முஸ் கால்வாய் பிரதேசங்களுக்கு அனுப்பி அங்கு செல்லுகின்ற கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதாக சொல்றாங்க. இது பெரிய ஒரு பதட்டத்தையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தும், பெரிய அளவான பாதிப்பையும் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல போனா 2 பேருக்கும் இடையில தரைவழி தாக்குதல்கள் கூட ஆரம்பிக்கலாம். இது ஒரு தரைவழி தாக்குதலை நோக்கியும் இந்த யுத்தம் செல்கிறதா, இதற்கு அமெரிக்கா அதற்காக தயாராகி கொண்டிருக்கிறதா என்ற மாதிரி எல்லாம் இப்ப பேசப்படுது. ஜப்பான்ல இருக்கிற 2000க்கும் அதிகமான 2500 படை வீரர்கள் இந்த ஹார்முஸ் கால்வாய் அந்த பிரதேசங்களுக்கு வாரதாக இருந்தால் கிட்டத்தட்ட 2 முதல் 3 கிழமைகள் எடுக்கும்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் அது தொடர்பாக உத்தியோகபூர்வமாக அமெரிக்கா அறிவிக்காட்டியும் இது வெளியிடப்படலாம். இது தொடர்பான சில விஷயங்கள் அங்கு பேசப்பட்டு வருவதாக ஊடகங்கள் கணித்திருக்காங்க. இது தொடர்பான செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. வரும் மணித்தாளங்களில் இது உத்தியோகபூர்வமாக கூட வெளிவரலாம். ஈரான்ல இருந்து மிகப்பெரிய அளவான மக்கள் தொகை இப்பொழுது இடம்பெயர்ந்திருக்காங்க. காரணம் சொன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுடைய வான் தாக்குதல்கள் மக்கள் குடியிருப்புகள் மீது நடத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 3.2 மில்லியன் மக்கள் இப்பொழுது இடம்பெயர்ந்திருக்காங்க. குறிப்பா தெஹ்ரான்ல இருந்து மட்டுமே சொல்றாங்க. ஆப்கானிஸ்தான் மற்றும் அண்டைய நாடுகளுடைய போர்டர்களுக்கு போயிருக்காங்க. 24,000 பேர் உத்தியோகபூர்வமா ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைந்திருப்பதாக ஆப்கானிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஈரானிய மக்கள் அங்க போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லெபனான்ல இருந்து 8 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க. உலகத்திலேயே இதுவரையில ஒரே தடவைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள 15 நாட்களுக்குள்ள இவ்வளவு தொகையான மக்கள் இடம்பெயர்ந்தது இதுதான் முதல் தடவை என்று சொல்லப்படுது. அதோட சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு என்று ஒரு அறிவித்தல் எடுத்திருக்காங்க. 3 வயது முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எந்த வகையிலும் ஆன்லைன் வகுப்புகளில் ஈடுபடுத்தாதீங்க. அவங்களுடைய ஆற்றல், திறன், அதோடு யோசிக்கின்ற தன்மை, இந்த மாதிரி கவன சிதறல் ஆகிய பல விஷயங்கள் இருக்கு. இதனால இந்த வயதுடையவர்கள் எந்த வகையிலும் ஆன்லைன் வகுப்புகளில் ஈடுபடுத்தாதீங்கன்றதை அறிவுறுத்திருக்காங்க. இந்த விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. ஆர்ஜி சந்து ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. விரைவான சுருக்கமான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமா அறிந்து கொள்ள ஃபாலோ பண்ணி வைங்க.